சித்தராமையா வடிவேல் அண்ணன் மாதிரியே பேசுறாப்புல. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கர்நாடகா கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் சாதிக்கிறாங்க சார். இவங்க சாவுக்கு நாங்க காரணம் கிடையாது சார். அந்த ஸ்டேடியம் 40,000 50,000 பேர் தான் வந்து அலவுடு. ஆனா திடீர்னு லட்சக்கணக்கில் உள்ள வந்துட்டாங்கன்னா நாங்க என்ன சார் செய்யறது? கூடி வந்தவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணா. அவங்க உசுறு மேல அவங்களுக்கே அக்கறை இல்லை. அப்புறம் அந்த உசுரை நாங்க எப்படி பாதுகாக்க முடியும்? சித்தராமையா சூடாகி கேட்கிறாப்புல சார், கோவப்படுறாப்புல. நாங்க எங்க என்ன தப்பு நடந்துச்சுன்னு நாங்க விசாரிக்க சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டியில எதுவும் பிரச்சனையா, இல்ல கொடுத்த அந்த பாதுகாப்புல அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எதனா ப்ராப்ளமா, நாங்க கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுப்போம், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சித்தராமையா சொல்லியிருக்காரு. கூட்டினவங்க மேல தப்பு இல்லையா கூட்டத்தை. அந்த கூட்டத்துக்காக கூடுனாங்க பத்தியெல்லாம் கூமுட்டைய. ஆக்சுவலி அவங்க கூமுட்டையதான், அதுல எந்த இதுவும் கிடையாது. அவங்க தான் கூமுட்டையாச்சு. நீங்க எல்லாம் தான் பயங்கர புத்திசாலியாச்சு, மேனேஜ் பண்ணிருக்கலாமே சார். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, அரசியல்வாதியோ இல்ல சினிமா ஆக்டரோ இல்ல கிரிக்கெட் பிளேயரோ இவங்க எல்லாருக்குமே ஃபேனுன்றவன் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தான். அவனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்துலயே அண்ட மாட்டான். எவனாச்சும் செக்யூரிட்டி இல்லாம ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிருக்காடா. ஆனா வாய்கிலேயே பேசுவாங்க. அரசியல்வாதியா இருக்கட்டும், சினிமாக்காரங்களா இருக்கட்டும், இல்ல பிளேயர்ஸா இருக்கட்டும், ஃபேன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அத என் கட்சி தொண்டர்கள் நான் உசுரையே வச்சிருக்கேன் அவங்க மேல. என் உசுறு ஒவ்வொருத்த உசுரையும் கலந்து இருக்கு. பேச்செல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனா ஒரு கொடுக்க மாட்டாங்க. பெருசா பக்கத்துல போய் பாரு, உன்னை ஏதோ தீண்டத்தகாத தீவிரவாதி மாதிரியே பார்ப்பாங்க. ஆக்சுவலி அவனுக்கு நீ கை கொடுக்கத்தான் போயிருப்ப, அவனை கட்டி பிடிக்க போயிருப்ப, ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக போயிருப்ப. ஆனா உன்னைய அவன் பார்க்கறது ஒரு ஆபத்தான விலங்காவே பார்த்துக்கிட்டு இருப்பான். நிஜமா சார், இது விளங்காமத்தான் இந்த ஃபேன்ஸ் கூட்டம் இப்படி வெறி முடிச்சு தெரியுது. அதுல செத்து போனதுல நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க. அதுல திருப்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு அமேசான்ல வேலை பார்க்குற ஒரு டெக்கியா, அமேசான்ல வேலை பார்க்குது. அந்த பொண்ணு கூட்டத்துக்குள்ள போய் அந்த கூட்டத்துல இருந்து உசுரோட வெளில வர முடியாம நசுங்கி செத்து போயிடுச்சு. அமேசான்ல நல்ல ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. படிச்சிருந்து பிரயோசனம் என்னதாண்டா பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணு இல்லை. இப்போ இவர் விராட் கோலி ஒரு இது அறிக்கை கொடுத்துருக்காப்புல, அதாவது கட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டட்னா வந்து அவங்களால வந்து இதை ஏத்துக்க முடியல, தாங்க முடியல, செய்ய முடியல. உண்மையிலேயே ஃபேன்ஸுக்கு உசுரா இருந்தாங்க. அதாவது 18 வருஷம் கழிச்சு கப்படிச்சு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா, எப்படி காசு வாங்கி சம்பளம் வாங்கி கவலைப்படாம ஆட் எடுத்து எந்தெந்த வழியிலலாம் காசு சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த வழியிலலாம் காசு சம்பாதிச்சு அவங்க தோட்டு போய் மன கஷ்டத்துல இருந்தாங்களோ அந்த பிளேயர்ஸ், அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஆர்சிபி அந்த ஃபேன்ஸ் இது 18 வருஷமா அனுஷ்கா வந்து பயங்கர மன வேதனையில இருந்தாங்களா, பயங்கர சப்போர்ட் பண்ணாங்களா. அப்ப எங்களுக்குள்ள கூடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு சூனியம் வச்சாங்களா? யாருக்காக கூடி நின்னாங்க? எதுக்காக கூடி நின்னாங்க? அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? உண்மையில இந்த செத்து போனவங்களுக்கு நிதி உதவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வழக்கமா செய்யறது தானே. ஆனா உண்மையிலேயே ஆர்சிபி காரங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இதை நான் எடுத்துக்கல. இது ஒருவேளை சிஎஸ்கேல நடந்திருந்தாலும், பஞ்சாபுக்கு நடந்திருந்தாலும், மும்பைக்கு நடந்திருந்தாலும் ரியாக்ஷன் ஒண்ணுதான், ரியாக்ஷன் ஒண்ணுதான். அது அந்த ஆர்சிபி காரங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த ஐபிஎல் ஆடின எல்லா காசையும் நீங்க கொடுக்க வேண்டாம். கடைசி ஃபைனல் மேட்சுக்கு வாங்கியிருப்பாங்களோ ஒரு சம்பளம், அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல ஒரு விஷயம், அதை செத்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அது கூட வேணாம்யா, இவங்களை செத்து போன குடும்பத்துக்கு விசிட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காக செத்தாங்க? யாருக்காக செத்தாங்க? ஒண்ணு இல்லையா, இப்போ பகல்காம்ல அட்டாக் நடந்தது, அதுக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணது. அந்த ஆப்ரேஷன் பண்ண இல்ல அந்த ஃபைட்டர் ஜெட்ல போயிட்டு, அவங்க பேராது எவனுக்காக தெரியுமா? இல்ல அவங்க பேராது யாருக்காக தெரியுமா? எவ்வளவு ஆப்ரேஷன் நடந்தது, எவ்வளவு பேர் அங்க உள்ளுக்குள்ள உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் போயிருக்காங்க,
இவங்களுக்கு தான் சார் கடந்து அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. இவங்க செத்ததுல உண்மையிலே பெரிய வருத்தம்லாம் இல்லை. இந்த தற்கொலை தயாரி இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். போற வரைக்கும் வந்து உலகத்துக்கு பெரிய லாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போயிச்சு ஃபேமிலிக்கு லாஸ். ஒரு குழந்தை அநியாயத்துக்கு செத்து போச்சு. ஒரு குழந்தை சார் செத்துருச்சு. ஏன் பேக்க சாத்திட்டு வீட்டுல உட்கார்ந்து டிவியில பார்த்தா ஆவாதா? இல்ல நீங்க பக்கத்துல போனீங்கன்னா உங்களை எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து உங்களை வீடு வரையும் உங்க கூட போட்டோ எடுத்து கையெழுத்து போட்டு அனுப்ப போறாங்களா? அவங்க உங்க கண்ணுலயே படாம கிளம்பிடுவாங்க. தூரமா நின்று பைனாக்குலர் எல்லாம் வச்சு பார்க்கணும். அந்த கருமத்தை நீ வீட்டுல உட்காந்து டிவியில க்ளோஸ் அப்ப பார்த்துட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு ஒரு குழந்தை சார், அந்த குழந்தைய தூக்கி ஒரு படம் போதும், அந்த படத்தை இங்க போட முடியாது. அந்த படம் கதை சொல்லும். இந்த பரதேசம் ஆனா கடைசி வரைக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். நாங்க பொறுப்பு கிடையாது, அவங்க ஒழுங்கா இல்ல, போலீஸ் தடியடி நடத்தல, சார்ஜ் பண்ணல, போலீஸ் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்ன நொன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்றீங்க? ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா செய்யாம விட்டுறணும், அவ்வளவுதான். இப்ப இதுக்காக வந்து நீங்க கொண்டாடவே வேணாம்னு சொல்லல. இவங்க 5 முறை கப்படிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் கப்படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு முறை இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஊர்வலம்னு ஒண்ணு இவங்க அரசியல் பண்றது. இந்த கிளாடியேட்டர் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த கிளாடியேட்டர் படத்துல இதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அந்த புதுசா வந்த ராசா என்ன பண்ணுவான், மக்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக, அவன் பக்கம் திருப்புறதுக்காக அவன் ஒரு அடிதடி கொலை இதெல்லாம் பண்ற ஒரு ஸ்டேடியத்தை கட்டி விட்டுருவான். அதுல மக்கள் வாங்கி அதுல ஆரவாரமாகி அதுல மூழ்கி போய் கடைசியில ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இதை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிருவானுங்களா. அதே மாதிரிதான் இவங்க இந்த ஆர்சிபியை வச்சு பெருசா பிளான் பண்ணி ஒண்ணும் இல்லை. சித்தராமையா வந்து சிட்டிங் சிஎம் இருந்ததுனாலதான் ஆர்சிபி கப்பே அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்குவா? கோலி பொறுப்பேற்றுக்குவாப்லையா, இல்ல கர்நாடகா கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குவா? எவனும் பிளேயர்ஸ் ஒருத்தன் வாயை திறக்க மாட்டான். மன்னிச்சிடுங்க, ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவே வராது கடைசி வரைக்கும். இதை உட்கார்ந்து இதை இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து ஏன் அவசரமா அவ்வளவு ஏன் நாளைக்கு பின்னைக்கெல்லாம் வந்து ஆர்சிபி வந்து ஃப்ராடு பண்ணிருச்சு, சூது பண்ணிருச்சு, அந்த கப்பை நாங்க திருப்பி வாங்கிக்கிறோம்னு ஏதாவது வாங்க போறாங்களா? ஒரு இளவும் கிடையாது. இவங்க இதை வச்சு ஏதாச்சும் பில்டப்பை கொடுத்து ஒரு பெரிய பேரை வாங்கிக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில பேரை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 13 பேரை காவு வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இப்ப சந்தோஷமா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க.